மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரன்னு சொல்றோம். அந்த அளவுக்கு மனைவி கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்? ஒரு மனைவியா இருக்கிறவற்ற கணவன் என்ன எதிர்பார்க்கிறான்? மனைவியா இருக்கிறவற்ற என்னென்னமான குணாதிசயங்கள் இருந்தா நல்லா இருக்கும்? எப்படி ஒரு மனைவின்றவ இருக்கணும்? அன்பா இருக்கணுமா? ஆசையா இருக்கணுமா? அழகா இருக்கணுமா? கவர்ச்சியா இருக்கணுமா? பொதுவாக போய் கேட்டு பாருங்க. பொண்ணு பார்க்கும்போது பையன்ட்ட என்ன மாதிரி பொண்ணுடா வேணும் அப்படின்னா, அழகா இருக்கணும், சிகப்பா இருக்கணும், இப்படி தான் சொல்றானுங்க. என்ன இது அழகா ஒரு பொண்ணை கொண்டு வந்து கொடுத்துட்டா குடும்பம் நடத்துறானா? இல்லை அவன் கேட்குற மாதிரி கவர்ச்சியா இருக்கிற மாதிரி கேட்டா குடும்பம் நடத்துறானா? இல்லை சிகப்பா இருந்தா குடும்பம் நடத்துறானா? கருப்பா இருந்தானா குடும்பம் நடத்துறானா? என்ன மாதிரி விஷயங்களை கணவன்றவை எதிர்பார்க்கறான்? அதாவது குடும்பம்ன்றது கல்யாணம் பண்ணிட்டு நாளாக 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 என்னென்ன மாதிரி ஒரு லட்சணங்கள், என்னென்ன மாதிரி ஒரு கேரக்டர்ஸ், என்னென்ன மாதிரி ஒரு குணாதிசயங்கள், என்னென்ன மாதிரி பண்புகள் இருந்தா அந்த மனைவியை நினைச்சு அந்த கணவன் பெருமைப்படுவான், அந்த மனைவியை நினைச்சு சிலாகித்து சந்தோஷத்தை அனுபவிப்பான். இந்த மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா அழகோ, கவர்ச்சியோ, கலரோ, நிறமோ, வசதியோ, வாய்ப்போ நிச்சயமா கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இதைத்தான் இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதைத்தான் தேடிக்கிட்டு வேற போறோம். ஆனா நான் சொல்றத, இப்ப நான் அனுபவப்பட்டதை பார்த்ததை சொல்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா, மனசு புரிஞ்சுக்கிச்சுன்னா, ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு மனைவியும் இந்த விதமான பாத்திரங்களை, இந்த விதமான பொறுப்புகளை, இந்தந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சிட்டாங்கன்னா, வளர்த்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கை ருசிகரமா இருக்கும். அப்படி என்னதான் எதிர்பார்க்கறாங்க, என்ன அவங்ககிட்ட தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, மனைவியிட்டிருந்து எதிர்பார்க்கறது இல்லையேன்னு வருத்தப்படுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்கும் ஒரு பெண்ணாக அவள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அங்க அவன் அழகு கை கொடுக்கிறது கிடையாது. எந்த விதமாகத்திலையும் கொஞ்சம் கூட அது கவர்ச்சி கை கொடுக்கிறது கிடையாது. அவன் எதிர்பார்க்கிறது, அதாவது இந்த கணவன் மனைவின்ற உறவு ஏற்படுத்துறதுக்கு காரணமே குடும்பம் நடத்துறதுக்கு. ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு என்ன தேவைன்றத குடும்பம் நடத்தும் போதுதான் உணர்றான். குடும்பம் சங்கடப்படும் போதுதான் உணர்றான். குடும்பத்தை தேடும் போது அது உணர்றதில்லை. ஏன்னா அப்ப அவன் கண்ணுக்கு தெரிகிறது வேற, வெளி உலகத்துக்கு அவன் காட்ட போறது வேற. குடும்ப வாழ்க்கை நடத்தும் போதுதான் அவனுக்கு என்னன்னு தெரியும். அப்ப அவன் ஒய்ஃபு கிட்ட எதிர்பார்க்கிறது, மனைவி கிட்ட எதிர்பார்க்கிறது, துணைவி கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையும் ஒரு சமாளிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு வறுமையா, அதையும் அவ சமாளிக்கணும். இன்னைக்கு வளமையா, அதையும் அவ சமாளிக்கணும். இன்னைக்கு ஒரு திடீர்னு ஒரு வரவா, அதையும் ஒரு சமாளிக்கணும். இன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் இறப்பா, அதையும் சமாளிக்கணும். கூட்டமா சமாளிக்கணும், தனிமையா சமாளிக்கணும். இதனாலதான் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்றதுக்கு காரணம். அதாவது இவனை சமாளிச்சு, இவனுடைய சூழ்நிலை சமாளிச்சு, இவன் மனசை சமாளிச்சு அவ இவனை தூக்கி விடணும், ஊக்குவிக்கணும். இதை மனுஷன் எதிர்பார்க்கிறான். இந்த மாதிரி ஒரு மனைவி இருக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த சங்கடம் வரும்போதுதான் அவனுக்கு அதனுடைய தேவை தெரியும். எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கலாம். இந்த சூழ்நிலைன்றது, இவன் ஆசையா வரானா அந்த ஆசையை சமாளிக்க தெரியணும். இவன் வேகமா வரானா அந்த வேகத்தை சமாளிக்க தெரியணும். இவன் ஸ்லோவா வரானா அந்த ஸ்லோவை சமாளிக்க தெரியணும். இவன் ரொம்ப கோபமா வரானா அந்த கோபத்தை சமாளிக்க தெரியணும். சோர்ந்து போய் வரானா அந்த சோர்வை சமாளிக்க தெரியணும். சமாளிக்க தெரியுதுன்னா இதுதான். இன்னைக்கு வீட்டில் குறைச்சலா சமாளிக்க தெரியணும், இன்னைக்கு அதிகமா சமாளிக்க தெரியும். ஏமாத்துறானா அதையும் சமாளிக்க தெரியும், ஏமாந்து போறானா அதையும் சமாளிக்க தெரியும். இந்த இடத்துல சமாளிக்காம நீங்க எதிர்த்தாவோ அல்லது சுட்டி காட்டினாலோ, வெறுப்பு சொன்னாலோ அல்லது கடிந்து கொண்டாலோ அவன் சோர்ந்து போறான்.
அவனுக்கு தேவை வீட்டுக்கு வரும்போது இந்த சமாளிக்கும் புத்தியுள்ள ஒரு பெண்மணி. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்குறாங்க, ஒன்றுமே இல்லை அவட்ட போய் ஏன் அவன் அப்படி இருக்கிறான், நல்லா நான் வச்சிருக்கிறேனே என்ன குறை வச்சிருக்கிறேன், இதுதான் குறை. எந்த விதமான ஒரு மனநிலையையும், எந்த விதமான ஒரு சூழ்நிலையையும், எந்த விதமான ஒரு தாழ்வு நிலையையும், எந்த விதமான ஒரு மேல்நிலையையும் சமாளிக்கிறதுக்கு இந்த பொண்ணுக்கு வேணும். இப்ப சமாளிக்கிறதுக்கு என்ன தேவை? அறிவு தேவை, புத்திசாலித்தனம் தேவை, புரிந்து கொள்ளும் குணம் அல்லது தன்மை தேவை. ஒரு மனைவியா இருக்கிறவட்ட இது 3 இருக்கணும். அதாவது புத்திசாலித்தனம், சாமர்த்தியம், இங்க ஒண்ணு சொல்றது அங்க ஒண்ணு சொல்றது, சமாளிக்கணும். யாருக்காக சமாளிக்கணும்? புருஷனுக்காக சமாளிக்கணும். உங்களுக்காக சமாளிக்க கூடாது, வேற யாருக்காகவோ புருஷனை சமாளிச்சிடக்கூடாது. நீங்க புருஷனுடைய கணவனுடைய அத்தனையும் எடுத்துக்கிற ஒரு பஃபர் மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கணவனுக்கு இந்த மனைவி இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவ்வளவு அவ கூட டிபெண்ட் ஆயிடுறான். பார்க்கறதுக்கு அடிமை மாறி உங்களுக்கு தோணலாம், மாதிரி தான். அடிமை மாறி வரல, அவன் தஞ்சம் தேடி வரான். உங்ககிட்ட தஞ்சம் புகறதுக்கு அவன் தயாரா இருக்கிறான். அந்த சமயத்துல எடுத்தெறிகிறது, சுட்டி காட்டுறது, நீ இப்படிதான் பண்ணியன்னு குத்தி காமிக்கிறது, நீ அன்னைக்கு பண்ணல இன்னைக்கு பண்றனா பாருன்னு நினைக்கிறது, உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறது, அதை எதிர்பார்க்கல. இது கேட்கலாம், இந்த மாதிரி சொல்றீங்களே, இது ஒரு பாரபட்சமா இல்லையா, இது அநியாயமா படலையா, இப்ப மனைவின்றவ என்ன ஒரு சுமைதாங்கியா, என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி விஷயங்களை அவன் எதிர்பார்க்கிறான். நிச்சயமா நாம யாருக்குமே எதையாவது ஒண்ணு அவங்க எதிர்பார்க்கிறத கொடுத்தோம்னா அவங்க நிச்சயமா உங்களுக்கு கடன்பட்டவர்களாக ஆகிறார்கள், நன்றி கடன்பட்டவர்களாக ஆகிறார்கள். அதற்கப்புறம் உங்களுக்காக அவர்கள் வாழ ஆரம்பிப்பார்கள். இதுதான் முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை சுமூகமா அமைஞ்சிடும். மனைவி கிட்ட எதிர்பார்க்கிறது முழுக்க முழுக்க சாமர்த்தியம். ஒண்ணும் இல்லைன்னா கூட அவ சமாளிச்சிருவா. அந்த வகையில எனக்கு ரொம்ப நிம்மதி. வேற எதுவுமே கணவன்றவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. இந்த சமாளிக்கிறதுன்றது நிறை குறையோட வந்துருது. அவனுடைய தேவைகள், ஆசைகள், அபிலாஷைகள், வக்கரங்கள் அத்தனையும் நீங்க சமாளிக்க கத்துக்கிறன்னும் போது அவன் என்ன பண்ணிடுறான், உங்ககிட்ட அப்படியே தஞ்சம் சரணடைகிறான். அதாவது மனைவி கணவன்கிட்ட சரணடைகிறதே கிடையாது, சரித்திரமே கிடையாது. அதே சமயத்துல மனைவி கிட்ட பெண்ணுகிட்ட ஆண் சரணடைவான், தஞ்சமடைவான். எப்ப அப்படின்னா புத்தியுள்ள அறிவு கூர்மை படைத்த ஒரு நல்ல ஒரு திறமைசாலி சாமர்த்தியசாலி தான் வேணும். சாமர்த்தியசாலின்றது என்னன்னா குடும்பத்தை சமாளிக்கிற சாமர்த்தியசாலி. இந்த சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னா அந்த கணவன் நிச்சயமா அந்த மனைவிட்ட அடங்கி போயே தீருவான். கணவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கிறது முழுக்க 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 சாமர்த்தியம். சாமர்த்தியமா இருக்க பெண்கள் கத்துக்கிட்டா அந்த குடும்பம் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது நிச்சயமாக நடக்கும் என்பது உறுதி.